அப்ப இந்த இடத்துல சுப்மன் கில்லுடைய இந்த அக்ரஷன் நியாயமானதா அப்படின்னா கண்டிப்பா நியாயமானதுதான். பட் இதுல எந்த மீட்டரை நம்ம தாண்டுறோம் அப்படின்றது தான் இங்க பேசுறோம். இந்த மாதிரி அவங்க நல்லா கொம்பு சீவி விட்டாச்சு. நீ யாரு, நீ என்ன சீனை போட்டுங்கிற, இங்க வா அப்படின்னு அடிக்க போய் அவுட்டு மேல அவுட் ஆகி இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் பொட்டலம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சுப்மன் கில் அடுத்த விராட் கோலி ஆயிடுவாரா, ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரா, அந்த முயற்சியில தான் இந்த இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு திடீர்னு நம்மளுடைய புது இந்திய கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் ரொம்ப அனிமேட்டட் ஆயிட்டார். இது மாதிரிலாம் நான் உன்னைய பார்த்தது இல்லையப்பா அப்படின்னு எல்லாரும் வாயை புழக்கிற மாதிரி தலைமை வந்து அக்ரஷன் மோடுக்குள்ள போயிட்டாப்ல. போறாரு, திடீர்னு வம்பிழுக்கிறாரு. உனக்கு என்ன வேணும், என்ன வேணும், சப்ஸ்டியூட் பிளேயர் வேணுமா, சப்ஸ்டியூட் பிளேயர் கொண்டாங்கப்பா, அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு வம்பிழுக்கு ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அவங்க பண்ணதும் வந்துட்டு கொஞ்சம் அன்எத்திக்கலா தான் இருந்துச்சு. பட் என்ன விஷயம் அப்படின்னா, கேம்ல ஒரு ஸ்பேஸ் அதுக்காக இருக்கும்போது அதை யாரா இருந்தாலும் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன் நம்ம இந்திய அணியை எவ்வளவு இடங்கள்ல பால்ஸை கடத்தணும், நம்ம அந்த கடைசி ஓவரை எப்படியாவது ஆடாம விட்டுறணும், அதை கொஞ்சம் லைட்டா அப்படியே தட்டி தட்டி விட்டோம்னா டே எண்டு வந்துடும். இப்படி நம்ம எவ்வளவு பண்ணியிருந்திருப்போம். இது வந்து நேச்சர் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். நாங்க பேட்டிங்கே பண்ணக்கூடாதுன்ற நிலைமையில இங்க மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க இங்கிலாந்து. பட் 2 ஓவர் ஆடியே ஆகணும்னு டைம் சொல்லுது. அப்ப டைம் கிளாக் படி 2 ஓவர் ஆடணும்னா அது எப்படியாவது 1 ஓவர்ல அட்லீஸ்ட் முடிக்க ட்ரை பண்ணலாம்னு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் டைம் கடத்துறாங்க. ஆப்போசிட்ல பார்த்து சார் கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு. அப்புறம் தெரியும் சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப போடுங்கன்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, திடீர்னு லைட்டா கையில் அடிபட்டோன்னே ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளவுஸை கழட்டுறாரு. பும்ரானா காண்டாயிட்டார். பார்த்து என்னையா பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு தடவையும் ரன் அப் ஓடி வந்து நிப்பாட்டின இவர் டென்ஷன் ஆகி கடைசி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த விரலுக்குலாம் அடிப்பட்ட மாதிரி இருந்தோடனே ஓ அப்படின்னு சொல்லி சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு நம்மளுடைய ஜஸ்பிரித் பும்ரா. இவரு ஓன்னு ஆறாரிரோ பாட பக்கத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த விரல் அடிப்படுத்தி இப்ப நீ பிசியோவுக்கு கூட போற, உனக்கு இப்ப இது ஓவர கடத்தி ஆகணும் இல்ல அப்படின்னு காண்டான நம்மளுடைய இந்தியா கேப்டன் சுப்மன் கில்லு பக்கத்துல வந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர், வெரி குட், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. இவர் பண்றதை பார்த்து இவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண உடனே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சுத்தி வந்து நின்று ஜாக்ராலியை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து கைத்தட்டுறாங்க. இது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, கூட பென் டக்கெட் வந்துடுறாரு. அதர் 2 பேட்ஸ்மேன். அவர் வந்து இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்குன்றாரு. சுப்மன் கில் நெஞ்ச நிமித்தி பக்கத்துல, டே நீ என்னமோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப, நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா, போயா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணு சொல்ல, அம்பையர் வர இப்படியே ஒரு இதுவாகி ஒரு கலவர பூமியா அது மாறுது. அப்ப இந்த இடத்துல சுப்மன் கில்லுடைய இந்த அக்ரஷன் நியாயமானதா அப்படின்னா கண்டிப்பா நியாயமானதுதான். ஏன்னா ஆப்போசிஷன் டீமுக்கு அதுக்கான வழி வகுக்கிறாங்க. ரூல்ஸ்ல வந்து ஓகேப்பா உனக்கு ஏதோ ஒன்னா நீ டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லுது. அந்த டைம் அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க, டைமை வேஸ்ட் பண்றாங்க. இது கிரிக்கெட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான். அதே நேரத்துல நீ வேஸ்ட் பண்றது உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா கண்டிப்பா ஒரு பவுலிங் டீமா ஃபீல்டிங் டீமா நாங்க டே ஃபுல்லா பேட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இங்க வந்து நின்று நீங்க இப்படி டைம் வேஸ்ட் பண்றதை பார்க்கறதுக்கா அப்படின்னு உங்களுக்கும் கோவம் வருவது நியாயமான விஷயம் தான். ஸோ ரெண்டுமே நியாயம் தான். பட் இதுல எந்த மீட்டரை நம்ம தாண்டுறோம் அப்படின்றது தான் இங்க பேசுறோம். அப்போ காண்டார சுப்மன் கில் இது என்னது அப்படின்னு அம்பையர்ட்ட போய் கேட்டுருக்கலாம். என்ன அம்பையர் இப்படி பண்றாரு, டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு. இது எப்படி வேணா இருந்திருக்கலாம். வாட் இஸ் திஸ் ஜாக்வாலி, கம் ஆன் மேன், இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் அந்த கோவத்தோட உச்சத்துல கண்ட்ரோலை மீறி அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனிமேட்டட் ஆயிட்டார். கொஞ்சம் தன்னை வந்து பார், முழு சந்திரமுகியா மாறி இருக்க உன் மனைவி கங்காவே பார் அப்படின்ற மாதிரி, முழு விராட் கோலியா மாறும் உன் சுப்மன் கில்லே பார் அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டார் தலைமை. சுப்மன் கில் வந்து விராட் கோலி வேர்ஷனுக்கு போறாரு. அது வந்து அவர் டெலிபரேட்டா எடுக்கிறாருன்றத நான் சொல்ல மாட்டேன். பட் அது நடக்கிற விஷயம், இயல்பா நடக்கிற விஷயம். உடனே விராட் கோலி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் என்ன இதுல இருக்குது அப்படின்னா, இதை ஒரு கேப்டன் பண்ணும்போது அது ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி மொத்த டீமும் வந்து சுத்தி நின்று கை தட்டுறது, அப்புறம் அதை தாண்டி அவர் கை தட்டுறதையும் தாண்டி கிட்ட போய் ஓடி வந்து வேகமா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்ல. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வேணுமா இப்போ உனக்கு, இந்த விரல் அடிப்பட்டதுக்கு இந்த கூப்பிடுங்க, வாங்கப்பா இம்பாக்ட் பிளேயர் வாங்கப்பா அப்படின்ட்டு. அங்கதான் அது ரொம்ப காண்டாய் ஜாக்ராலையும் பென் டக்கெட் வெறுப்பாய் விரல்லாம் காட்டி பேச ஆரம்பிச்சார். ஜாக்ராலி ஏரியா தாண்டி போக மாட்டோடியோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து விரலை காட்டிவிட்டாப்ல. ஸோ இப்படி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன் நடக்குது. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு இதனால பிளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று நடக்கும். அது பிளஸ்ஸா தான் போகும் 99% நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரிலாம் வந்து நீங்க சுரண்டி விட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து விளையாடும் போது நீ யாரு, நீ என்ன சீனை போட்டுங்கிற, இங்க வா அப்படின்னு அடிக்க போய் அவுட்டு மேல அவுட் ஆகி இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் பொட்டலம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அவங்க நல்லா கொம்பு சீவி விட்டாச்சு. செம்ம காண்டில் இருப்பானுங்க. என்னடா வாங்க வாடா அப்படின்னு வருவானுங்க. ஆனா அதே ஒருவேளை அவங்க அந்த அக்ரஷன்ல
ஏத்தி விட்ட காண்டுல எகிரி எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு வந்து பிரச்சனையா போயிடும். இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகி போயிடும். அப்ப அவங்க டக்கு டக்குன்னு குவிக் சக்சஷன்ல அடிச்சு கிடிச்சு போயிட்டாங்கன்னா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி ஆடுவதற்கான பிட்ச் இல்ல இது. இது ஒரு நாட்டிங்கம் கிடையாது. இது வந்து லோட்ஸாக்கும். எந்த லோட்ஸ் மைதானத்தில் நீங்க கிரிக்கெட்ல 4 6 சீக்கிரத்துல அடிக்க இயலாது. சோ அடிக்கிறதுக்கு அவ்வளவுதான் அவனுக்கு கஷ்டம். ஈஸி கிடையாது. அதனால அப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இங்கிலாந்து அப்படி எடுத்தா அவங்கள தான் பேக் ஃபயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க சீவன சீவுக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டுல தொறந்து விட்டா குபீர்னு குதிக்கும் பாருங்க மாடு வந்து அந்த மாதிரி குதிக்கிறது காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும். எப்படி போகுது இந்த டே 4 அப்படின்றத பார்ப்போம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுப்மன் கில்லுடைய அக்ரஷன் சரிதான், எல்லாமே சரிதான். பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த மீட்டரை தாண்டி அந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் வேணுமான்னு கேட்கிற ரேஞ்சுக்கு அவர் போனதை தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றத நீங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா போய் அந்த பக்கம் வந்துட்டாங்க இவங்க அதான் கரெக்ட் தானே நீங்க அப்படிங்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுத்துங்கள். ஓகே பாய்.